ஹாய் ஃபைரோஸ் ஹேக். ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ என்ன ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா, உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன், உங்களோட மைண்ட் செட் பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எப்படின்னா, உங்களுக்குள்ள இருக்கிற நெகட்டிவே நாங்க இன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறோம். ஸோ வாங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கண்டினியூ பாருங்க. இந்த யூனிவர்ஸ் நம்மளோட பிரபஞ்சம் இருக்கே, நம்மளோட எண்ணங்கள் மூலமாக, அந்த ஃப்ரீக்வன்சி மூலமாக தான் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிரச்சனைய கண்டு நீங்க பயந்துனே அந்த பிரச்சனை ஆயிடுச்சு, இந்த மாரி ப்ராப்ளம் ஆயிடுச்சே சொல்லி நீங்க ஃபீலிங்க நீங்க வெளிய கொண்டு போறீங்க. ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி நீங்க கொண்டு போனா, உங்களோட உணர்ச்சியோட ஃப்ரீக்வன்சி வெளிய போனா, அந்த பிரச்சனையே உங்களுக்கு எக்ஸாம்பிள் நீங்க ஒரே இடத்துல இருக்கும்போது, உங்களுக்கு எதுனா ஒரு கலர் ஸ்பெசிஃபிக்கான ஒரு எல்லோ கலர் நீங்க மைண்ட்ல நெனச்சுக்கோங்க. உங்க எல்லோ கலர் நெனச்சுட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்த வீட்ல பார்க்கும்போது எல்லாமே அந்த இடத்துல எல்லோ எல்லோவா தெரியும். நெனச்சு பாருங்க. ஏதோ ஒரு கலர் நெனச்சுக்கோங்க மனசுக்குள்ள. நெனச்சுட்டு உங்க சுத்தி பாருங்க. அந்த எல்லோ உங்களுக்கு தெரியும். சோ அதே போல நீங்க உங்களுக்கு ஒரு ப்ளூ கலர் நெனச்சீங்கன்னா, நீங்க பாக்காதீங்க. பட் இப்போ நீங்க எது ஃபோக்கஸ் பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு அதிகமா வரும். சோ அந்த மாரி உங்களோட ப்ராப்ளத்த நீங்க டெய்லி ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, ப்ராப்ளம் தான் வரும். சோ யாருன்னா உங்களுக்கு தப்பா திட்டிட்டு இருந்தாலும், சண்டை போட்டாலும், உங்க ஆபீஸ்ல பிரச்சனை இருந்தாலும், இல்ல உங்களுக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ஏதோ ஒரு மனதாபம் ஏற்பட்டாலும், சோ அந்த ஒரு எண்ணமே திரும்பி திரும்பி தயவு செய்து நீங்க நினைக்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். உங்களோட எண்ணங்கள் நிறைவேறாம போறதுக்கு காரணம், நீங்க அதிகமான நெகட்டிவ் தாட் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ரிசல்ட் வராது. செகண்ட், உங்களுக்குள்ளேயே ஒரு மனசு வந்து லோ கான்ஃபிடன்ஸ். இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் முடியுமா? நான் நினைச்சதெல்லாம் எனக்கு வந்து ஈர்ப்புத்தன்மையால கிடைக்குமா? இதெல்லாம் பொய்ன்னு நீங்க ஒரு முறை நினைச்சுட்டாலும் அது ஒர்க் ஆகாது. நீங்க எந்த அளவுக்கு உங்களோட எண்ணங்கள நீங்க நம்புறீங்களோ, அப்போதான் அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். செகண்ட். தேர்ட் பாயிண்ட், உங்களோட எண்ணங்கள் ஃபாஸ்ட்டா ரிசல்ட் வரணும்னா, நீங்க ஒரு சில பிராக்டிஸ் பண்ணணும். சோ உங்களோட மைண்ட் பவர நீங்க நேர்மறை எண்ணத்தோட பிராக்டிஸ் பண்ணணும். நேர்மறை எண்ணம்னா என்னன்னா, நீங்க எப்பவுமே பாசிட்டிவான இருக்கணும். பாசிட்டிவ் வைப்ரேஷன்ல இருக்கணும். சோ அதுதானங்க என்னால முடியல. நான் பாசிட்டிவ் இருந்தாலும், என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாமே நெகட்டிவாவே இருக்காங்க. நான் போற இடத்துல எல்லாம் பிரச்சனை வருது. எனக்கு பிடிக்காத விஷயங்கள்லாம் எனக்கு நடக்குது. அந்த மாரி எல்லாம் அத பார்த்துட்டு நான் எப்படிங்க பாசிட்டிவ் இருக்கலாம்? சொல்லி நீங்க சொல்லலாம். ஓகே. அதுக்கு தான் இந்த பயிற்சி நான் ஈஸியா சொல்லிக் குடுக்குறேன். ஸோ ஒரு புக் எடுத்துக்கங்க. ஒரு டைரி, பென் எடுக்கலாம். ஸோ அதுக்கு நீங்க ஒரு விஷயத்த நீங்க காலையில ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. அதிகாலையிலருந்து நைட் 10 மணி வரைக்கும் தூங்குறீங்க இல்லையா? அந்த 10 மணி வரைக்கும் தான் 10 மணிக்கு நீங்க தூங்குறீங்க. ஸோ அந்த நாள் ஃபுல்லாவே நீங்க ஒரு ஷாப்பிங் போயிருக்கலாம், குக் பண்ணியிருக்கலாம், ஃபங்ஷன் போயிருக்கலாம், நீங்க வேலைக்கு போயிருக்கலாம், வேலை போயிட்டு வீட்டுக்கு வந்துருக்கலாம். எத்தனையோ சிச்சுவேஷன் உங்கள தாண்டி போயிருக்கும். ஸோ அந்த சிச்சுவேஷன் ஃபுல்லாமே நீங்க ஃபோக்கஸ் பண்ணாமே, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எக்ஸாம்பிள் நீங்க ஒரு ஜாப்க்கு போம்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ அன்பா பேசியிருக்கலாம். இல்ல நல்லா ஃபுட் கொண்டு வந்து, "இந்தா உனக்காக நான் வந்து பிரியாணி எடுத்துட்டு வந்தேன். நீங்க சாப்பிடுங்கன்னு" சொல்லியிருக்கலாம். 3வது உங்க பசங்க ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கலாம். இல்ல அன்னைக்கு நல்ல மார்க் வாங்கியிருக்கலாம். சோ நீங்க சமைக்கும்போது நல்லா இருக்கு சமையல் சொல்லி உங்க ஹஸ்பண்ட் சொல்லியிருக்கான். எதுனா ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரே ஒரு சம்பவம்னா, இல்ல 3 சம்பவம்னா, அது மட்டும் எழுதுங்க. அந்த எழுதிட்டு அந்த நைட்ல இன்னைக்கு இந்த நாள்ல எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்துச்சு. சோ இதுக்கு தேங்க் யூ. சோ இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். இதுக்கு தேங்க் யூ சொல்லி 3ஏ 3 அந்த சிச்சுவேஷன்ல எழுதுங்க. சோ மறுநாள் இதே போல நீங்க பிராக்டிஸ் பண்ணா, சோ 3ல இருந்து 4ஆ வரும். 4ல இருந்து 5ஆ வரும். சோ எப்படி இந்த 30 நாள் நீங்க ஒரே ஒரு என்வைரன்மென்ட்ட நீங்க பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, 30 நாள்ல நீங்க 30 சம்பவம் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். சோ இந்த மாரி நீங்க பாசிட்டிவா ஃபோக்கஸ் பண்ண பண்ண உங்க மைண்ட் செட் என்ன ஆகும்னா, எல்லாமே எனக்கு நல்லதே நடக்குதே! எனக்கு பிடிச்ச மாரியே இருக்கே! நான் எல்லாமே சந்தோஷமா இருக்கேன். நான் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது. நான் எனக்கு புடிச்சது எல்லாமே நான் அடையிறேன். எனக்கு ரொம்ப ஹாப்பி மைண்ட் செட் இருக்கு சொல்லி உங்களோட எண்ணங்கள் 30 நாள்ல மாறிடும். சோ நீங்க இப்ப சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்ச மாரி நேர்மறை எண்ணத்தோட நீங்க இப்ப மேனிஃபெஸ்டேஷன் பண்ண ரெடியா? சோ 30 டேஸ்க்கு அப்புறம் உங்க மைண்ட் செட் வந்து பாசிட்டிவ் ஆகும்போது, நீங்க இந்த ஒவ்வொரு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அஃபர்மேஷன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அஃபர்மேஷன் ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், மணி பண்ணலாம். சோ முதல்ல ஹெல்த்ல நீங்க கான்ஷியஸ் பண்ணுங்க. ஒரு சிலருக்கு மணின்னு சொல்லுவாங்க. மணி வந்த பிறகு ஹெல்த் சிக் ஆயிட்டுன்னா, உங்களோட எனர்ஜி லோ எனர்ஜி வரும். சோ எப்பவுமே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது ஆரோக்கியம். ஆரோக்கியம் இருந்தா மட்டும் தான் அடுத்த லெவல்ல போ முடியும். சோ நன்றி. நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன். நன்றி. சொல்லி மனசுக்குள்ள அஃபர்மேஷன் எடுங்க. சோ நான் வந்து ரொம்ப ஃபிட்னஸா ரொம்ப ஆரோக்கியத்தோட சந்தோஷமா வாழ்கிறேன். சோ அன்னைக்கு நீங்க ஒருவேள தலைவலியும் இருக்கலாம், உடம்பு வலியும் இருக்கலாம். சோ அதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. அது இருந்தாலும் இந்த மாரி வார்த்தைகள் தான் பவர். உங்களோட வார்த்தைகள நீங்க சொல்லி பாருங்க. சோ நல்லா ஆரோக்கியமா இருக்கின்றேன். நன்றின்னு சொல்லுங்க. அடுத்தது நீங்க சொல்லும்போது அந்த தலைவலி உங்களுக்கு காணாம போயிடும். சோ செகண்ட் அந்த ஹெல்த்துக்கு அப்புறம் நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப் இன்னைக்கு வந்து நம்ம சுத்தி இருக்கிற ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட், பசங்க, ஒய்ஃப், அம்மா, அம்மா, மாமனார், மாமியார் எல்லாரும் நம்மளுக்கு முக்கியம். இவங்க முக்கியம் இல்ல, அவங்க முக்கியம் இல்ல, இவங்க எனக்கு பிடிக்கல, அவங்க பிடிக்கலன்னு சொல்றத விட நீங்க இந்த மாரி உங்களுக்கு எப்படி இருக்கணுமோ, நான் என்னோட உறவை நல்ல முறையில் நான் மேம்படுத்துகிறேன். எல்லோரும் என்னை விரும்புகிறார்கள். நானும் அன்பாக பேசுகிறேன். எல்லோர்கிட்ட நான் அன்பாக இருக்கிறேன் சொல்லி இந்த வார்த்தை உங்க மனசால சொல்லுங்க. ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு நல்லா இருக்கும்.
அதுக்கப்புறம் கரியர். உங்க கரியர்ல இன்கேஸ் பக்கத்துல இருக்கிற ஸ்டாஃப் உங்களுக்கு வெறுத்திருக்கலாம். இல்ல டாமினேட் பண்ணியிருக்கலாம். ஈகோ இருக்கலாம். எது வேணாலும் இருக்க பிரச்சனை. அதே நீங்க யோசிக்காம, என்னோட தொழிலில் நான் செய்கின்ற வேலை நிம்மதியாக, சந்தோஷமாக செய்கிறேன். மீண்டும், மீண்டும் நான் முன்னேறிக் கொண்டே இருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் என் முன்னேற்றத்துக்காக நன்றி. சோ இந்த மாரி சொல்லி பாருங்க. உங்க வேலையில நீங்க புரமோஷன் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு நல்ல ஜாப் கிடைக்கலாம். எப்படி வேணாலும் உங்க கரியர்ல டெவலப் ஆகும். சோ 4வது உங்ககிட்ட ஒரு ரூ. 1000 இருக்கு. பட் இந்த ரூ. 1000 தான் இருக்கு. கேஸ் புக் பண்ணணுமா? இல்ல கரண்ட் பில் பண்ணணுமா சொல்லி அத நினைக்காம, அந்த ரூ. 1000வே நீங்க ஒரு ரூ. 1,00,000 நினைச்சுட்டு, இறைவா என்கிட்ட போதுமான பணம் இருக்கிறது. நன்றி. என்கிட்ட இந்த பணம் மேலும் மேலும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நான் நன்றியோட இந்த பணத்துக்கு நன்றி சொல்கிறேன். நன்றியோட வாழ்கிறேன். இந்த மாரி ஒரு அஃபர்மேஷன் சிம்பிளான ஒரே ஒரு லைனோ, 2 லைனோ இந்த ஹெல்த், ரிலேஷன்ஷிப், கரியர், மணி பத்தி டெய்லி அஃபர்மேஷன் எடுங்க. உங்க மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா நேர்மறையாக கொண்டு சொல்லும். நீங்க நினைக்கிறது இந்த நாள் உங்க லைஃப்ல ஒரு பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பிச்சிடும். சோ இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க. என்னோட யூடியூப் சேனல் கண்டினியூ பாருங்க. தேங்க் யூ.